வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய ரயில்வே சம்பந்தப்பட்ட தகவல். இந்த ஆடி சிறப்பு தள்ளுபடி கொஞ்ச நாளா ஓடிட்டு இருந்து பாத்தீங்களா? இப்போ இந்தியன் ரயில்வேயும் இந்த திருவிழா காலங்களுக்காக டிஸ்கவுண்ட் ரேட்ல டிக்கெட்டுகளை விற்கிறாங்க. அது என்ன, அந்த டிக்கெட்டுகளை எப்படி வாங்குறது, அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதை விளையாட்டுக்காக சொல்ல நினைக்காதீங்க, உண்மையிலேயே அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. 20% தள்ளுபடி விலையில டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா என்ன நிபந்தனை போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த நீங்க புக் பண்ற டிக்கெட் வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட் புக் பண்ணிக்கணும். அதாவது போறதுக்கும் திருப்பி வர்றதுக்குமான டிக்கெட்டுகளை நீங்க புக் பண்ணிருந்தீங்கன்னா, திருப்பி வர்றதுக்கான டிக்கெட்டுக்கு மேல உங்களுக்கு 20% தள்ளுபடி ரேட்ல டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிக்கெட்டுகளை நீங்க எப்ப புக் பண்ணியிருக்கணும், அதாவது எந்த டேட்ல பயணம் பண்றதுக்காக நீங்க புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2025 அக்டோபர் மாதம் 13ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதிக்குள்ள நீங்கள் போகும் பயணம். அதே போல ரிட்டர்ன் பயணம் பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதம் 17 முதல் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் ரிட்டர்ன் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்கணும். போகும்போது எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் வரைக்கும் போறீங்களோ அதே போல ரிட்டர்ன் வந்து அந்த போன ஊர்ல இருந்து புறப்பட்ட ஊருக்கு திரும்பி வர மாதிரி உங்க டிக்கெட்டுகள் அமையணும். அது மட்டும் இல்ல, இந்த டிக்கெட்டுகளை வந்து போறதுக்கும் வரதுக்குமான டிக்கெட்டுகளை கவுண்டர்ல எடுத்திருந்தா 2 டிக்கெட்டுமே கவுண்டர்ல எடுத்திருக்கணும், அல்லது 2 டிக்கெட்டுமே ஆன்லைன்ல எடுத்திருக்கணும். ஏற்கனவே உள்ள அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பீரியட் 60 நாட்கள். நாம எந்த டிக்கெட்டுகளுமே 60 நாட்களுக்கு முன்பாகவே புக் பண்ண தொடங்கலாம். ஸோ ஆகையினால இந்த டிக்கெட்டுகளை வந்து ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து நீங்க புக் பண்ணக்கூடிய இந்த பீரியடுகளுக்கு இடையில உள்ள பயணத்துக்கான டிக்கெட்டுகளில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதியே இந்த ரூல் அமலுக்கு வந்துடுது. நீங்க ஏன்னா இப்ப இருந்து நம்ம புக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா புக் பண்ற டேட் எதுக்குள்ள இருக்கணும், அதாவது அக்டோபர் 13 to 26 போறதுக்கான பயணமும் திருப்பி வர்றதுக்கான பயணம் நவம்பர் 17 இருந்து டிசம்பர் 1க்குள்ளேயும் இருக்கணும். பொதுவாக இந்த லாங் டிஸ்டன்ஸ் போறவங்க, டெல்லியில இருந்து இங்க வர்றவங்க, அல்லது வந்து இந்த பீகார்ல இருந்து இங்க வர்றவங்க, திருப்பி போறவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் போறவங்களுக்கு இது ரொம்ப வசதியா இருக்கும். அதுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நாமளும் இந்த சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி ஊர்களுக்கு போகும்போது இந்த மாதிரி டேட்ல அமைஞ்சதுன்னா இந்த டிஸ்கவுண்ட்டை நாம அவைல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமை முக்கியமா எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டேட்டுகளில் எவ்வளவு பேர் டிராவல் பண்றாங்க, அதிகப்படியான ட்ரெயினை எந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயினை விடலாம் அப்படிங்கிறத இப்பவே ஒரு அனுமானிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹூ இஸ் எலிஜிபிள், இந்த ஸ்கீம் ஆனது யார் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒன்று, this discount can only be applied when the person is booking both tickets with the same set of passengers. முதல் டிக்கெட்ல எத்தனை பேசஞ்சர் இருக்காங்களோ அதே பேசஞ்சர் அந்த ரிட்டர்ன் டிக்கெட்லயும் இருக்கணும். அதில் எந்த மாடிஃபிகேஷன் இருக்கக்கூடாது. 2, according to the press statement by the Indian Railway Ministry, the onward ticket should be booked first between 13th October and 26th October. இந்த தேதிக்கு இடையில நீங்க ஆன்வர்ட் டிக்கெட் எடுத்துக்கணும். அப்புறம் ரிட்டர்ன் டிக்கெட் வந்து 17 நவம்பர்ல இருந்து 1 டிசம்பருக்குள்ள எடுத்துக்கணும். 3வது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம்டு டிக்கெட்டாக இருக்கணும். வெயிட்டிங் லிஸ்ட் அந்த இதுக்கெல்லாம் கிடையாது. அப்புறம் இந்த 20% டிஸ்கவுண்ட் வந்து ஒன்லி ஆன் த பேஸ் ஃபேர் ஆஃப் த ரிட்டர்ன் ஜேர்னி. ரிட்டர்ன் ஜேர்னிக்கு மட்டும்தான் 20% டிஸ்கவுண்ட் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கீம் வில் பி அலவுட் இன் ஆல் கிளாஸஸ் அண்ட் ட்ரெயின்ஸ். அந்த ட்ரெயினில் உள்ள எல்லா கிளாஸுக்கும் இது பொருந்தும். ஸ்லீப்பர் கிளாஸோ, சிட்டிங்கோ, அல்லது தேர்ட் ஏசியோ, செகண்ட் ஏசியோ, ஃபர்ஸ்ட் ஏசியோ எதுக்கடா இது பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, அண்டர் த ஸ்கீம் போத் த ஆன்வர்ட் அண்ட் ரிட்டர்ன் ஜேர்னி மஸ்ட் பி புக்டு யூசிங் த சேம் மோட். அதாவது ஒன்று ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தா 2 டிக்கெட்டும் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கணும், அல்லது கவுண்டரில் போய் எடுத்துருந்தீங்கன்னா 2 டிக்கெட்டுமே கவுண்டரில் எடுத்துருக்கணும். இந்த டிஸ்கவுண்ட்ல டிக்கெட் வாங்கின பிறகு வேறு எந்த வகையான கன்செஷனும் அந்த டிக்கெட்ல அலௌடு கிடையாதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து இந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ், சதாப்தி எக்ஸ்பிரஸ், துரந்தோ எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ட்ரெயின்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன, இந்த ரயில்வே முதன்முறையாக அனௌன்ஸ் பண்ணிக்கூடிய இந்த 20% டிஸ்கவுண்ட் டிக்கெட்டுகளை வாங்குவதற்கு நீங்களும் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த கருத்து பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.